இப்போ கேசர் பேடா எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். இனிப்பில்லாத கோவா 1½ கப், சர்க்கரை 1/2 கப், குங்குமப்பூ சிறிது, பால் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, நெய் 1 டீஸ்பூன், பிஸ்தா பருப்பு 10. இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இனிப்பில்லாத கோவாவை ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அது நல்லா உருகி வந்த உடனே சீனியை சேர்த்து மேலும் கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த சீனி கரையிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா அந்த கோவாவை கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் சூடான பாலில் குங்குமப்பூவை போட்டு ஊற விடணும். அந்த பாலை கோவாவில் ஊற்றி நல்லா கிளறணும். இப்போ ஏலக்காய் பொடியையும் சேர்த்து குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி எல்லாம் அந்த கோவாவில் நல்லா சேர்ற வரைக்கும் கிளறணும். அது கோவா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்த உடனே அதை அடுப்புலேருந்து இறக்கி ஒரு தட்டில் வச்சு ஆற வைக்கணும். அப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நடுவில் ஒரு சின்ன பள்ளம் போல் ஒரு விரலால் அமுக்கிக்கணும். இப்போ பிஸ்தா பருப்பை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதை நறுக்கின பிஸ்தா பருப்பை இப்போ பேடாக்கு நடுவில் வச்சு பரிமாறணும். இப்போ கேசர் பேடா ரெடி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மேலும் புது ரெசிபிகள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.